அண்மை செய்தி. தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரை நியமித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரை நியமித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பாஜகவின் தேசிய துணைத் தலைவரும் எம்பியுமான பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரை நியமித்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். அந்த தேர்தல் பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது தயாராகி வருகின்றது. தமிழகத்திலே அதிமுக போன்ற வலிமையான கட்சிகளோடு தேசிய ஜனநாயக கூட்டணியாக தற்பொழுது பாஜக தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில்தான் பாஜகவினுடைய தேசிய தலைமையின் அறிவுறுத்தல்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழக பாஜகவிற்கான தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தேசிய துணைத் தலைவராக பாஜகவிலே தேசிய பொறுப்பிலே இருந்து வரக்கூடியவர் பைஜெயந்த் பாண்டா. நாடாளுமன்றத்தில் உறுப்பினராகவும் இருந்து வரக்கூடிய அவரை தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்திருக்கின்றார்கள். இந்த பைஜெயந்த் பாண்டாவினுடைய நியமனத்தை பொறுத்தவரை அவர் தமிழகத்திற்கான 2026 சட்டமன்ற தேர்தலை முழுவதுமாக மேற்பார்வையிடுவார் பாஜகவிற்காக என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். பைஜெயந்த் பாண்டாவை பொறுத்தவரை ஏற்கனவே அனுபவம் கொண்டவராக இருந்திருக்கின்றார். பாஜகவின் தேசிய தலைமைக்கு நெருக்கம் கொண்டவராக இருப்பவராக சொல்லப்படக்கூடிய அவரை தற்பொழுது தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக பாஜக நியமனம் செய்திருக்கின்றது. ஏற்கனவே 2 தேசிய மேலிட பார்வையாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்த்து இவரும் தமிழக பாஜகவின் பணிகளை பார்வையிடுவார் எனவும், குறிப்பாக 61 வயதான இந்த பைஜெயந்த் பாண்டாவை பொறுத்தவரை பாஜகவிலே மிக முக்கியமான பொறுப்புகளிலே இருந்திருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உண்டு. பைஜெயந்த் ஜெய் பாண்டா என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் தேசிய துணைத் தலைவராக இருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருக்கின்றார். பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் பொறுப்பாளராக பணி செய்த அனுபவமும் அவருக்கு உண்டு. இந்த சூழ்நிலையினால் அவருடைய இந்த நியமனம் அதிகாரப்பூர்வமாக பாஜகவின் தேசிய தலைவரால் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதன்படி இவர் கடந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கான தேர்தல் யுக்திகளை வகுக்கக்கூடியவராக பைஜெயந்த் பாண்டா இருப்பார் என்ற தகவலையும் பாஜகவின் தேசிய தலைமையின் சார்பாக கூறியிருக்கின்றார்கள். பாஜகவை பொறுத்தவரை நேரடியாக மாநில தலைவர்கள் மூலமாக சில தரவுகளை பெற்றாலும் கூட பாஜகவின் தேசிய தலைமை என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்கள் மூலமாகத்தான் கூட்டணி தொடர்பான அந்த இறுதி முடிவுகளை எல்லாம் எடுப்பார்கள். கூட்டணி, தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பாஜகவின் தேசிய தலைமை வழங்கக்கூடிய வழிகாட்டுதலுக்கு ஏற்பதான் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் செயல்படுவார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டாவை அறிவிப்பு செய்திருக்கின்றது பாஜக. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.